ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் ஜூலை 7, 2026 என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் பட்டன் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமைக்கான ரிவ்யூ என்னன்றதை பார்க்கலாம். சாரதா பூரிய திட்டுறாங்க. ஏன் இப்படி பூமியை பத்தி தப்பா பேசுற அப்படின்னு கேட்டுட்டு பூரிய திட்டுறாங்க. அப்போ கஹன் வரான். கஹன் வந்து கேக்குறான், முதல்ல நிறுத்துங்கம்மா, அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு, எல்லாம் நிஜம் தானே அப்படின்னு சொல்றான் ககன். கஹன் கோவமா சொல்றான், என் ஒரே தங்கச்சியோட உயிர் இல்லைன்னா இந்த அண்ணனோட உயிரும் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. சிவா பிந்து உங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி பூமியை இந்த வீட்டுக்கு அனுப்பிடலான்னு நினைச்சிடாதீங்க. இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. நீங்க உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ கஹன் கேபிய பார்த்து கேக்குறான், நீ இப்போ கூட பூமியை பத்தி தான் யோசிக்கிறியே தவிர ஒரு தடவையாவது என்னை பத்தியோ என் தங்கச்சியை பத்தியோ யோசிச்சியா? இவ்வளோ அவமானத்தையும் தாங்கிட்டு நாங்க செத்தா என்ன பேச்சா என்னன்னு நீங்க யாருமே கவலைப்படல. அதனால மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத், நீங்க எங்க உயிரோட விளையாடாதீங்க. என் தங்கச்சிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு மாசத்துக்குள்ள அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன்னா இப்போ என் பக்கத்துல எனக்கு துரோகம் பண்ண அந்த பூமி இல்ல அப்படின்னு கைய சொடக்கு போட்டு கெத்தா சவால் விடுறாரு கஹன். கஹன் அப்படி சொன்னதும் கேபி குறுக்க வந்து, அப்படி சொல்லாத கஹன், பூமி எப்பவுமே யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டா. சீதா தேவி மேல ராமருக்கு நம்பிக்கை இல்லாம போனதுக்காக சீதா தப்பானவள் ஆயிடுவாளா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு பூமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஆனா கஹன் எதையும் கேட்கிற நிலைமையில இல்ல. நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். முதல்ல எல்லாரும் இந்த இடத்த விட்டு வெளியே போங்க அப்படின்னு கத்தி விரட்டிடுறான். அதனால கேபி, செர்ரி, சிவா, பிந்து எல்லாம் சோகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்க சரச்சந்திரா வீட்ல பூமி அவளோட அம்மாவோட போட்டோ முன்னாடி நின்னு அழுது புலம்புறா. ஏமா என்ன இந்த உலகத்துல உயிரோட விட்டுட்டு போனீங்க? நீங்க மட்டும் போயிட்டீங்க. நீங்க போயிட்டீங்க. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அழுகையும் கஷ்டம் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. என் சந்தோஷம் எல்லாம் உன்னோடவே போயிடுச்சுமா அப்படின்னு கதறா. இப்படி எல்லா பழியும் சுமந்துட்டு நான் வாழணுமா? எனக்கு வாழணுங்கிற ஆசையே போயிடுச்சுமா. அடி மேல அடி வாங்கிட்டு ஒவ்வொரு நொடியும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த வீட்டுக்கு வந்தது என் அப்பாவை காப்பாத்தணும் தான். ஆனா அவருக்கும் என் மேல பாசமே இல்லை அப்படின்னு அழுதுட்டே பேசுறா. இப்போ கஹன் மாமா கிட்ட எனக்கு கிடைச்ச அன்பு, பாசம் எல்லாத்தையும் நான் இழந்துட்டு நின்னுட்டு இருக்கேன். கஹன் கிட்ட போகவே கூடாதுன்னு அப்பா கண்டிஷன் போடுறாரு அப்படின்னு புலம்புறா. அம்மா, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு. நான் கஹன் மாமாவை திரும்ப பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அப்பாவுக்கு தெரியாம நீ தான் பார்த்துக்கணும். என் லட்சியம் அடைய நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு கேக்குறா. அப்புறம் பூமி ரெடியாகி ஜட பின்னிட்டு நின்னுட்டு இருக்கும்போது கஹன் அவளுக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். திடீர்னு கஹனை பார்த்து பூமி பயங்கரமா கோவப்படுறா. ககனோட சட்ட காலரை பிடிச்சி, நான் என்ன அவ்வளவு பெரிய துரோகமா பண்ணிட்டேன்? என்னை எப்படி உங்களால அப்படி பேச முடிஞ்சுது? நம்ம காதலுக்கு நீங்க தர்ற மரியாதை இதானா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு சண்டை போடுறா. உனக்கு அந்த அபூர்வா பத்தியும் இந்த வீடியோ பத்தியும் நல்லா தெரியும்ல. அந்த வீடியோல இருக்கிறது என் வாய்ஸ் இல்ல, அத வாய்ஸ் மார்ஃபிங் பண்ணி மாத்தி இருக்காங்க. வாய்ஸ மாத்துனது உடனே இது உண்மைதான்னு நம்பிடுவீங்களா? நீங்க பண்ண வேலையினால என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் பேசினா உங்களுக்கு கோவம் வரும்னு நான் அதிகமா பேசல அப்படின்னு பூமி கத்துறா. பூமி சொல்றா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் தப்பு செய்யலைன்னு கண்டிப்பா நிரூபிப்பேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கோவமா கஹனோட காலரை பிடிச்சி உலுக்கி கன்னத்துல அடிக்க போறா. ஆனா அங்க நிஜமா கஹன் இல்ல. கஹனுக்கு பதிலா அங்க செர்ரி தான் நின்னுட்டு இருக்கான். பூமி கோவத்துல செர்ரியோட கன்னத்துல பலாருன்னு அரைஞ்சிடுறா. செர்ரி அதிர்ச்சி ஆகி கன்னத்தை தொட்டிக்கிட்டே, பூமி பூமி கொஞ்சம் நில்லு, அங்க இருக்கிறது நான் தான் செர்ரி. ஏமா என்ன இப்படி அடிச்சு வெளுத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அவ கஹன் நினப்புலதான் இப்படி பண்றான்னு புரிஞ்சுக்கிட்ட செர்ரி அங்கிருந்து போயிடுறான். உடனே சாரதா கிட்ட இருந்து பூமிக்கு போன் வருது. அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு பூமி கேட்கிறா. நீ இல்லாம நான் எப்படிமா நல்லா இருக்க முடியும்னு சாரதா எமோஷனலா கவலைப்படுறாங்க. அதுக்கு பூமி சொல்றா, எனக்கு தெரியும் நீங்க கஹன் மாமாவோட பேச்ச மீறி உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றா பூமி. சாரதா பூமி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கஹன் அங்க ஹாலுக்கு வரான். கஹனை பார்த்த உடனே சாரதா அப்படியே பேச்ச மாத்துறாங்க. உன் மேல அவனுக்கு கோவம் அதிகமா இருக்கு. அவன் பேச்ச மீறி நான் ஏன் உன்கிட்ட பேச போறேன் அப்படின்னு பூமி கிட்ட கத்துறாங்க. ஆனா பூமி, நீங்க தானே அத்தை போன் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறா. உடனே சாரதா, அவன் எப்படி உன்கிட்ட இருக்கிற கணவன் மனைவி பந்தத்தை உடைச்சானோ அதே மாதிரி நாமளும் நம்ம அத்தை மருமக பந்தத்தை உடைச்சுக்கலாம். சாயந்தரம் 4 மணிக்கு சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு வந்துரு. அங்க வச்சு இந்த பந்தத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அத்தை இப்படி பேசினாலும் அவங்க நேர்ல
பாக்குறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு பூமிக்கு புரிஞ்சிடுது. அதனால அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா அங்க இருக்கிற கஹன் அம்மாவுக்கு உண்மையிலேயே பூமி மேல பாசம் இல்லையா? அவங்க பந்தத்த முறிச்சுக்க தான் சாயந்தரம் 4 மணிக்கு கோயிலுக்கு வர சொன்னாங்களா? அப்படின்னு சாரதா போனதுக்கு அப்புறம் பூரி கிட்ட கேட்கறான். ஆனா பூரி ஏதோ தப்பா படுது அண்ணன். ஒருவேளை அத்தை மருமக பந்தத்த நிஜமாவே முறிக்க தான் போறாங்களா? ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போன வைக்கிறாங்களே. இது உண்மைதானான்னு எனக்கும் புரியலன்னு பூரி சொல்றா. ரஹன் கோவமா சொல்றான். நானும் 4 மணிக்கு அந்த கோயிலுக்கு போவேன். அங்க வச்சு அவளோட கதைய முடிக்கிறேன். இனிமே என் அம்மாவுக்கு அவ போன் பண்ணாதபடி பண்றேன் அப்படின்னு பூரிட்ட சொல்லிட்டு கஹன் போறான். அடுத்தது சரச்சந்திரா வீட்ல லில்லி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட மொபைல்ல போட்டோ எடுக்க பார்க்கும்போது மொபைல் சரியா நிக்க மாட்டேங்குது. அப்போ அங்க வர செரி கிட்ட நான் ஆன்லைன்ல போடுறதுக்காக போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் போட்டோ எடுத்து தரீங்களா அப்படின்னு கேக்குறா. செரியும் வேற வழி இல்லாம தூரமா நின்னு அவளை போட்டோ எடுக்கிறான். அந்த தூரத்துல இருந்து அபூர்வாவும் சரச்சந்திராவும் பாத்துட்டு இருக்காங்க. அபூர்வா சரச்சந்திரா கிட்ட சொல்றா, பாத்தியா மாமா அவன் அந்த பொண்ண எப்படி ஆங்கிளா போட்டோ எடுக்கிறான்னு அப்படின்னு தப்பா போட்டோ எடுக்கிற மாதிரி காட்டி வத்தி வைக்கிறா. இப்படிப்பட்ட ஒருத்தனையா நம்ம வீட்டு மாப்பிள்ளையா வச்சிருக்கோம். இவனை என்னால இப்படி பார்க்கவே முடியல அப்படின்னு சரச்சந்திரா வச்சு செர்ரிக்கு எதிரா ஒரு பெரிய சதி பிளான் பண்றா. செர்ரி போட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு சரச்சந்திரா கோவமா உள்ள போனதும் நட்சத்திராவும் மருதான சித்தியும் அங்க வராங்க. நட்சத்திரா கேக்குறா, மம்மி அவன் சும்மா போட்டோ தானே எடுத்துட்டு இருக்கான். அதை ஏன் டாடி கிட்ட பெரிய தப்பா பேசுனீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அபூர்வா சொல்றா, இப்ப இந்த வீட்டுல பூமிக்கு சப்போர்ட்டா இருக்கிறதே அந்த செர்ரி பையன் மட்டும்தான். முதல்ல அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திடணும். அதுக்கப்புறம் பூமியை ரொம்ப ஈஸியா இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். நான் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பேபி அப்படின்னு சொல்றா அபூர்வா. ஆனா மருதானி சித்தி சொல்றாங்க, பூமி விஷயத்துல நீங்க என்ன பண்ணாலும் அது உங்களுக்கே ரிவர்ஸ்ல வந்து முடியும். பார்த்து பண்ணுங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாங்க. அடுத்தது சாரதாவும் பூரியும் கோயிலுக்கு வந்துடுறாங்க. பூமி வர டைம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் பூரி அங்கிருந்து அனுப்ப சாரதா ஒரு பொய் சொல்றாங்க. பூரி நீ அந்த அரச மரத்தடிக்கு போய் விளக்கேத்தி வேண்டிக்கோ, நினைச்சது நடக்கும். நீ சீக்கிரம் போய் சாமி கும்பிட்டு வா அப்படின்னு அவளை அனுப்பிட்டு, நான் சொன்ன கோடு வேர்டு பூமிக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு இன்னும் வரலையே அப்படின்னு பதட்டமா காத்துட்டு இருக்காங்க சாரதா. சாரதா கவலையா தேட்டு இருக்கும் போதே பூமி ஓடி வரா. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பயங்கரமா அழறாங்க. சாரதா எப்படிமா இருக்குன்னு கேக்குறாங்க. பூமி சொல்றா, நீங்க இல்லாம நான் எப்படி அது நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. கடவுள் ஏன் என் வாழ்க்கைய இப்படி விளையாடுறாருன்னு தெரியல அப்படின்னு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சாரதா உருகி போய், நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் நீ எனக்கு மருமகளா வந்த. ஆனா இப்படி ஒன்னா சேர்ந்துட்டு டக்குன்னு பிரிஞ்சு நிக்கிறோமே. இங்க கஹன் அவ தங்கச்சி கல்யாணம் நின்னு போனதுனால ரொம்ப கோவத்துல இருக்கான். ஆனா கண்டிப்பா அவன் உன்னை ஒரு நாள் புரிஞ்சுக்குவான். தைரியமா இரு அப்படின்னு பூமிக்கு ஆறுதல் சொல்லும் போது பூமி அவங்க மடியில படுத்துக்கிறாங்க. பூமி அவ அத்தை சாரதா மடியில படுத்துக்கிட்டு, என்னால கஹன் மாமாவை புரிஞ்சிக்கவே முடியல அத்தை. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அழுது புலம்புறா. அதுக்கு சாரதா சொல்றாங்க, கவலைப்படாத பூமி. கஹன் பூரிக்கு 1 மாசத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்னு சொல்லியிருக்கான். அவ கல்யாணம் முடிஞ்சதும் அவன் மனசு மாறிடும். கோவமும் குறைஞ்சி உன்னை ஏத்துக்குவா அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. உடனே பூமி சொல்றா, அப்படியா அத்தை? அப்போ பூரிக்கு இன்னும் 1 மாசத்துலயோ 1 வாரத்திலயோ இல்ல 10 நாள்லயோ கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்ல. அப்போ நானும் மாமாவும் சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றா. அவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தாராவும் அவங்க அண்ணன் துருவும் கார்ல வந்து கோயிலுக்கு இறங்குறாங்க. அப்போ தாராவோட அண்ணன் சொல்றான், இது துலாபாரம் நேர்த்திக்கடன் செலுத்துற கோயில். உனக்கு ஏகப்பட்ட சம்மந்தம் பார்த்து எதுவும் செட் ஆகல. அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க துலாபாரம் பண்ணா உனக்கு நல்ல புருஷ அமைவான்னு என் கடமையும் முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் தாரா கிட்ட. அதுக்கு தாரா சொல்றா, எனக்கு வர்றவன் சாதாரணமா இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்பெஷலா அதிர்ஷ்டக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துல ககனும் கார்ல அங்க வந்து இறங்குறான். அதை பார்க்காத பூமி அத்தை கிட்ட, நாம இங்க ரகசியமா மீட் பண்றது மாமாவுக்கு தெரியாதுல்ல அத்தை அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சாரதா சொல்றாங்க, அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் கோட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்போவே கஹன் படிக்கட்டு ஏறி மேல வந்துட்டு இருக்கான். பூமி சொல்றா சாரதா கிட்ட, மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்றா. சாரதாவும், நாம இனிமே தினமும் சாயந்தரம் இங்க வந்து ரகசியமா மீட் பண்ணி பேசிக்கலாம். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பூமியும் அது ஓகே தான் அப்படின்னு சொல்றா. அவங்க பேசி முடிச்ச அடுத்த செகண்ட்ல கஹன் அங்க வந்து நிக்கிறான். கஹனை பார்த்ததும் சாரதா டக்குன்னு அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ கஹனை பார்த்து பூமி ஷாக் ஆகி நிக்கிறா. மாமா நீங்க எங்க இங்க அப்படின்னு கேக்குறா. கஹன் செம கோவமா கத்தி, எங்க அம்மா எங்க அப்படின்னு கேக்குறான். பூமி பயந்துகிட்டே, அத்தை இங்கெங்க இருக்காங்க, ஏன் மாமா இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேக்குறா.
அதுக்கு கஹன் அவளை முறைச்சுக்கிட்டே, வாய மூடு, நீயும் எங்க அம்மாவும் கோட் லாங்குவேஜ் பேசி 4 மணிக்கு இந்த சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு வர பிளான் பண்ணது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஒழுங்கா சொல்லு, எங்க அம்மா எங்க அப்படின்னு கத்துறான். பூமி பயந்துகிட்டே, ஐயோ மாமா என்ன பேசுறீங்க? இது சுப்பிரமணிய சாமி கோவிலா? எனக்கு தெரியாதே அப்படின்னு தெரியாத மாதிரி நடிக்கிறா. அப்புறம் பேச்ச மாத்தி, மாமா இங்க இருக்கிற சாமிய 2 பேரும் சேர்ந்து கும்பிட்டா நினைச்சதெல்லாம் நடக்குமா? வாங்க நம்ம போய் கும்பிடலாம் அப்படின்னு அவனோட கைய பிடிச்சு இழுக்கிறா. ஆனா கஹன் கோவமா கைய உதறிட்டு, ரொம்ப ஓவரா பண்ணாத, உன்னோட லிமிட்ல இரு அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் பூரி தனியா சாமி கும்பிட்டு அழுதுட்டு இருக்கா. கடவுளே, எங்களுக்கு பெரிய அநியாயம் நடந்துருச்சு. என் அழுகையை விட என் அம்மாவும் அண்ணனும் படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. என் அண்ணன் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. இனிமே எங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. அவ அப்படி உருகி வேண்டிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா அவரோட புடவையில முந்தானையில பக்கத்துல இருக்கிற விளக்கு பட்டு தீ பிடிச்சிருது. கடகடன்னு பரவ ஆரம்பிச்சிருது. பூரி ஐயோ நெருப்பு நெருப்பு அப்படின்னு பயந்து கத்துறா. அப்போ அந்த நேரத்துல அங்க தண்ணி குடத்தோட போயிட்டு இருந்த தாராவோட அண்ணன் பூரி சத்தத்தை கேட்டு ஓடி வந்து டக்குன்னு கையில இருந்த குடத்த தண்ணி பூரி மேல ஊத்தி நெருப்ப அணைச்சு வச்சு காப்பாத்திடுறாரு. சத்தம் கேட்டு அங்க வந்த பூசாரி, என்னம்மா இது, சேலையில தீ பிடிச்சு எரியற வரைக்கும் உனக்கு தெரியலையா? பக்கத்துல இருக்கிற விளக்கு வாசனையில சேலை கருகின வாசனை கூடவா உனக்கு தெரியல? சாமி கும்பிடும் போது சுத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிச்சு இருக்கணுமா அப்படின்னு பூரிக்கு அறிவுரை சொல்றாரு. பூரிய காப்பாத்தின தாராவோட அண்ணன், இங்க பாருங்க, சுத்தி நடக்கிறதுல கவனமா இருங்க. உயிரே போயிருந்தா திரும்ப வராது. அம்மனை வேண்டிக்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு கிளம்புங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றான். பூரி அவனுக்கு நன்றி கும்பிடுறா. என்ன கும்பிடாதீங்க, அந்த அம்மனை கும்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த நேரத்துல கஹன் அங்க வந்து, பூரி என்னாச்சு, ஏன் நனைஞ்சு போய் நிக்கிற, என்ன நடந்துச்சுன்னு பதட்டமா கேக்குறான். உடனே பூசாரி சொல்றாரு, தம்பி நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா நெருப்புல உங்க தங்கச்சி கருகி போயிருப்பா. கடவுள் மாதிரி ஒரு தம்பி வந்து அபிஷேக தண்ணிய ஊத்தி உங்க தங்கச்சி உயிரை காப்பாத்திராங்க அப்படின்னு சொல்றாரு. கஹன் யாரு அது, எங்க இருக்காரு அப்படின்னு தேடுறான். பூரி, நாம கஷ்டத்துல இருக்கும்போது கடவுளே அவர் ரூபத்துல வந்து என்னை காப்பாத்தின மாதிரி இருந்துச்சு அண்ணா அப்படின்னு எமோஷனலா சொல்றா. கஹன் பூரிய கூட்டிட்டு போறான். இன்னொரு பக்கம் தாராவும் அவங்க அண்ணனும் துலாபாரம் தட்டுல தாரா உட்கார வச்சு நேர்த்திக்கடன் செய்ய பாக்குறாங்க. ஆனா தட்டுல என்னென்னவோ வச்சு பார்த்தும் தாரா இருக்கிற தட்டு சமமாவே ஆகல. அது தூக்கவே மாட்டுது. கூட இருக்கிற வேலைக்கார பொண்ணும், என்னம்மா இது, என்ன போட்டாலும் தட்டு தூக்கவே மாட்டேங்குது. ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணனை விட்டு பிரிஞ்சுடுவீங்கன்னு அந்த சாமிக்கே இஷ்டம் இல்லையோ என்னவோ அப்படின்னு சொல்றா. தாராவும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா, சின்ன வயசுல இருந்து என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே, எனக்காக ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. சரியா அந்த நேரத்துல கஹன் அங்க போன் பேசிக்கிட்டே கிராஸ் ஆகுறான். கஹன் அந்த தட்டை கடந்து போன அடுத்த செகண்ட்ல தட்டுல எதுவுமே போடாம தாராவோட துலாபார தட்டு டக்குன்னு சமமாகிடுது. தட்டுல எதுவும் வைக்காமலே அது எப்படி சமமாச்சுன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. தாராவும் ஆச்சரியமா சுத்தி பார்க்கும்போது அங்க போன் பேசிக்கிட்டு போற கஹனை பாக்குறா. கடவுள் உனக்கு ஏத்த மாதிரி ஜோடிய காட்டிட்டாருன்னு மனசுல நினைச்சுக்கிறா தாரா. துலாபார தட்டு தானாவே சமமானதை பார்த்து அவங்க அண்ணன் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் கன்ஃபார்மா ஆக போகுதுன்னு அந்த சாமியே சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல பூமி சாமி கும்பிட்டு அவ தள்ள பூ வைக்கும் போது அதுல இருந்து ஒரு இதழ் பறந்து வந்து தாராவோட துலாபார தட்டிலே விழுது. விழுந்த உடனே தட்டு திரும்பவும் மேல போயிடுது. தாராவை அவ அண்ணன் கூப்பிடுறான். அவ, அண்ணா எனக்கு ஏத்த இலவசம் இப்போதான் இங்க இங்க இருந்து போனா, அவனை போய் பார்க்கலாம் வா அப்படின்னு கஹனை தேடி போக பாக்குறான். ஆனா அங்க இருக்கிறவங்க பூஜை முடியற வரைக்கும் இங்க இருந்து எங்கேயும் நகரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவ அண்ணனும் பூஜை முடியட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவளை அங்கேயே உட்கார வச்சுட்டு 2 பேரும் சாமி கும்பிடுறாங்க. தாரா மனசுக்குள்ள நினைக்கிறா, இவ்வளவு நேரமா சமமாக தட்டு அவனை பார்த்ததும் சமமாகிடுச்சு. இவனைதான் நான் இனிமேல் விடவே மாட்டேன், இவனைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சபதம் போட்டுக்கிறா. அப்ப கோவில்ல இருந்தவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, பாத்தியா அந்த அண்ணன் தங்கச்சிக்காக எவ்வளவு பெரிய துலாபாரம் நேர்த்தி கடனை பண்ணிருக்காரு. தாராவோட அண்ணன் பத்தி பெருமையா பேசுறாங்க. இத அங்க நடந்து வர கஹன் கேக்குறான். கஹன் அங்க இருந்தவங்கள்ட்ட, யார் அந்த அண்ணன் தங்கச்சிக்காக இவ்வளவு பண்றாரு அப்படின்னு கேக்குறான். அவங்க சொல்றாங்க, அவர் தங்கச்சிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு, அவங்க பெரிய பணக்காரருங்க, தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு அவளுக்காக கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் கஹனுக்கு அவர் மேல பயங்கரமான மரியாதை வந்துடுது. தன் தங்கச்சிக்காக இவ்வளவு நல்லா பாத்துக்கிறவரு தான் பொண்டாட்டிய இன்னமும் நல்லா பாத்துப்பாரு. நான் கூட என் அம்மாக்காகவும் என் தங்கச்சி பூரி கல்யாணத்துக்காகவும் தான் வேண்டிக்க வந்தேன், இவரும் என்ன மாதிரி இருக்காரு அப்படின்னு கஹன் ரொம்ப சந்தோஷப்படுறான்.
தாராவும் அவங்க அண்ணனும் சாமி கும்பிட்டு இருக்கும்போது கஹன் அவங்களுக்கு தெரியாம அவங்க 2 பேரையும் அவன் போன்ல போட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் பூமி திரிசூலத்துல வளையல் மாட்டி வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும்னு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றத கேட்டு திரும்பவும் கஹனும் பூமியும் திரும்ப ஒன்னா சேரணும்னு அங்க இருக்கிற திரிசூலத்துல வளையல தூக்கி போட்டா மாட்டிக்கணும், கீழே விடக்கூடாது. ஆனா அவ மாட்ட பார்க்கும்போது வளையல் உடைஞ்சு உடைஞ்சு விழுது. இதனால பூமி ரொம்ப மனசு உடைஞ்சு அழுதுகிட்டே எல்லா வளையலையும் கோவமா தூக்கி வீசுறா. ஏன் கடவுளை என்னை இப்படி சோதிக்கிறேன்னு பூமி அழுவும் போது அப்போ அங்க வர சாரதா ஒரு வளையல கொடுத்து அந்த வளையல தூக்கி போட சொல்றாங்க. இத மாட்டி வேண்டுமா அப்படின்னு குடுக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். பாய் மக்களே.